நீலகிரி மாவட்டத்தில் மனித வேட்டையில் ஈடுபட்ட புலியை வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் இயற்கை ஆர்வலர்களின் எதிர்ப்பால் புதிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாட்டவயல் சோளக்கடவு பகுதியில் கடந்த 14ஆம் தேதி மகாலட்சுமி என்ற பெண்ணை புலி அடித்துக் கொன்றது. இதையடுத்து ஆட்கொல்லி புலியை தேடுவதற்காக வனத்துறை மற்றும் அதிரடிப்படையினர் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டது. பிதிர்காடு பகுதியில் சுற்றித் திரிந்த புலியை 5வது நாள் தேடுதல் வேட்டையின் போது அதிரடிப்படையினர் சுட்டுக் கொன்றனர். இந்நிலையில் தேசிய விலங்கான புலியை உயிரோடு பிடித்து வனப்பகுதியில் விட முயற்சிக்காமல் அதிரடியாக சுட்டுக் கொன்றது ஏன் என இயற்கை ஆர்வலர்கள் சர்ச்சையை கிளப்பியுள்ளனர். அழிந்து வரும் விலங்கின பட்டியலில் இருக்கிற நமது தேசிய விலங்கான புலியை நம்ம சுட்டுக் கொன்னது எந்த விதத்திலையும் நியாயமில்லாத செயல். ஏன்னா கடந்த ஆண்டு 13 நாள் தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. 13 நாள் தேடுதல் வேட்டை நடத்திய அப்புறம் கூட அந்த புலியை எந்த ஒரு மயக்க ஊசி செலுத்தியோ பாதுகாப்பான முறையில் பிடிக்கிறதா இல்லாமல் அப்பவும் அதை சுட்டு கொண்டுட்டாங்க. அதே போல் இப்போ பந்தலூரில் 5 நாளாக தேடுதல் வேட்டை பண்ணி ரொம்ப மயக்க ஊசி செலுத்துகிற அருகிலே இருந்தும் கூட அதை உடனடியாக சுட்டுக்கொள்வது எந்த விதத்திலையும் ஏற்கத்தக்கதாக இல்லை. இந்த மாதிரி ஒரு தேசிய விலங்கை பாதுகாக்கிறேன்னு நாம் சொல்லிட்டு மறுபடியும் நாமளே அதை சுடுறதுங்கிறது எந்த விதத்திலையும் ஏற்கக்கூடியதா இல்லை. தமக்கான இரையை துரத்தி சென்று வேட்டையாட முடியாத நிலையில் புலிகள் எளிதில் இலக்காகும் மனிதர்களை குறிவைக்க தொடங்குவதாக கூறும் அவர்கள் இதுபோன்ற புலிகளை மயக்க ஊசிகளை செலுத்தி பிடிக்கலாம் என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர். புலிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி புலிகள் அதிகமாகிற சமயத்தில் அதோடைய வன விரிவாக்கமும் அதிகமாகணும். ஒரு புலிக்கு குறைந்தது 20 கிலோமீட்டர் அதுங்களுக்கு சுற்றளவு இருக்க வேணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது குறைந்து கொண்டு போயிருக்கிறது. இப்போ மக்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி அரசாங்கம் தலையிட்டு அதோடைய விரிவாக்கத்தை பண்ணாங்கன்னா வனத்தை என்க்ரோச்மெண்ட் ஆக்கக்கூடிய ஏரியாங்களெல்லாம் விரிவுபடுத்தினா இந்த மாதிரி ஃபியூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். இதனிடையே மனிதர்களை வேட்டையாடியதன் மூலம் ஆட்கொல்லியாக மாறிய அந்த புலி பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகள், மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க நிரந்தரமான ஒரு தீர்வை எட்டுவது மட்டுமே இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாக அமையும் என்பது நீலகிரி மாவட்ட மக்களின் கருத்தாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஊட்டியிலிருந்து ரங்கராஜன்.